தேவனுடைய ஊழியம் என்று சொல்லும் பொழுது அது அன்பினால் மட்டுமே செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம், அன்பினால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு காரியம். வேறு எதனாலையுமே செய்ய முடியாது. அன்பு இருந்தால் ஒழிய அதை செய்ய முடியாது. தேவனுடைய ஊழியம் என்பது ஜனங்களை ஆதாயம் செய்வது என்பது, மந்தையை மேய்ப்பது என்பது. பேதுரு ஆண்டவர் கேட்கிறப்ப என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயான்னு கேட்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயா. அடிப்படையே அன்பு தான் தேவனுடைய பணியை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். அன்பு என்பது இல்லை என்று சொன்னால், அதாவது தேவன் மேலே உள்ள அன்பு, தேவனுடைய மந்தையின் மேலே இருக்கிற அன்பு. சரியா? உங்களை எனக்கு பிடிச்சா உங்கள் பிள்ளைகளே எனக்கு பிடிக்கும். மகனை பிடிச்சா மகனுடைய மனைவியை பிடிச்சி தான் ஆகணும். கணவனை பிடித்தால் கணவனுடைய தாயை பிடிச்சி தான் ஆகணும். உண்மையான அன்பு நான் சொல்கிறேன். அதாவது எனக்குன்னு ஒரு ஆம்பளை வேணுமே, என்ன பண்ணுறது, இவர் தானே, அப்படி இல்லை. உண்மையாய் நாம் நேசிப்போமானால் அந்த நேசம் தானாக அடுத்ததற்கு போகும். நான் தேவனை நேசிப்பேனே ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நேசிப்பேன், அவருடைய சபையை நேசிப்பேன். அது மாற்று கருத்தே கிடையாது. சரியா? தேவன் இந்த உலகத்தில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான்னு சொல்லப்படுறது. அதனால தான் அவர் சொந்த குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பினான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது அன்பு தான் அதனுடைய அடிப்படை. அன்பு இல்லையானால் அந்த பணியை அவர் செய்ய முடியாது. வேற எந்த காரணமும் இல்லை. தேவன் தமது சாயலே படைத்த மனிதனை அநாதி சிநேகத்தினாலே நம்மை சிநேகித்தார். அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி தண்டத்திலே எடுத்துக் கொள்கிறார். தேவனுடைய அன்பு தான் அடிப்படையாக இருக்கிறது. கிறிஸ்து இந்த பூமியில் வந்தப்ப என்ன பண்றது, பிதாவானவர் சொல்லிவிட்டாரே, எப்படி தவிர்ப்பது என்ற அந்த அது அடிப்படை அல்ல. பிதாவானவர் சொன்னார், அவருடைய அழைப்பு தெரிந்தது, புஸ்தகத்துறையில் அவரை குறித்து எழுதியிருந்தது, அவர் அறிகிறார். ஆனால் வந்ததின் காரணம் என்னவென்று சொன்னால், அதே அன்பு குமாரனிலும் காணப்படுகிறது. அப்படி இல்லைன்னா எரிச்சல் வரும். இவங்களால தான் நான் இங்கே வந்து கிடக்க வேண்டியது இருக்கு, இல்லாட்டி நான் பரலோகத்திலே செல்ல பிள்ளையா இருந்திருப்பேனே அப்படின்ற எரிச்சல் இருக்கும். தேவனுடைய ஊழியத்தில் வந்து அந்த அன்பு இல்லையானால் எரிச்சல் வரும். அன்பு இருக்கும்போது அதல்ல. ஆனால் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது ஆண்டவர் என்ன பண்ணினார்? மனதுருகினார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு அங்கே பார்க்கிறோம். பாவிகளை அவர் சிநேகித்தார் என்பதை பார்க்கிறோம். நல்லவர்களை மட்டும் சிநேகிக்கவில்லை, அவர் பாவிகளை அவர் சிநேகித்தார். சிலுவையிலே அவர் அறையப்படும் பொழுதும் அந்த அன்பை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சரி, அதாவது பிதாவை உள்ளுக்கு மண்ணியும் தாங்கள் செய்கிறது என்று அறியாதிருக்கிறார் சொன்னது மட்டும் இல்லை, அவ்வளோ நேரம் தன்னை பரியாசம் பண்ணின ஒரு மனுஷன் தன்னை நோக்கி கூப்பிட்ட உடனே சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிகள். காரணம் அங்கே அடிப்படை அன்பு, அங்கே கோபமே இல்லை, தேவனுடைய அன்பு. இன்னைக்கு ஆண்டவருடைய பணியை நாம் செய்யும் பொழுது அந்த அன்பை நம்ம எப்பயுமே செக் பண்ணி ஆகணும். சண்டேஸ் கிளாஸ் எடுத்தாலும் சரி, தேவனுக்காக நான் ஒரு ஊழியத்தை செய்தாலும் சரி, தேவன் மேலே இருக்கிற அன்பின் அடிப்படையில் செய்வோமானால் அந்த பணி மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். இல்லையானால் ஆண்டவர் என்னுடைய நன்மைகளை பருங்கி கொண்டது போல, பிடுங்கி கொண்டது போல, என் சுதந்திரத்தை அவர் பிடுங்கி கொண்டது போல இருக்கும். அது சந்தோஷமான ஒரு பணியாக இருக்கவே முடியாது. அப்ப கிறிஸ்துவின் பணியிலே அடிப்படையை வந்து தேவனுடைய அன்பு, தேவன் மேலே உள்ள அன்பு. தேவன் மேலே உள்ள அன்பு உண்மையானதானால் தேவனுடைய பிள்ளைகள் மேலே இருக்கிற அன்பு. பிள்ளைகள் சொன்னால் சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷன் மேலே நமக்கு அன்பு இருக்கும். இப்ப ஆண்டு சொல்கிறார், ஒருவனும் கெட்டு போவது என்னுடைய சித்தம் அல்ல. இப்ப தேவனை துன்மார்க்கனை நேசிக்கிறானா? ஆம், நேசிக்கிறார். அப்ப நாமும் துன்மார்க்கனையும் நம்ம நேசிக்கணும்னா அவன் கெட்டு போகக்கூடாது என்பது நம்முடைய நேசம். அவனுடைய பாவத்தை நாம் நேசிக்கவில்லை, அக்கிரமங்களை நேசிக்கவில்லை, ஆனால் அந்த மனுஷனை நேசிக்கிறோம். காரணம், தேவ சாயலிலே படைக்கப்பட்ட அந்த மனுஷனாக காணப்படுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பவுலுடைய ஊழியத்துக்குள்ளே வருவோமானால் பவுலுடைய ஊழியத்திலும் அதே அன்பை நம்ம வாசிக்கிறோம். அதாவது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், தெரிந்த வசனங்கள் தான், தெரிந்த காரியங்கள் தான். இன்னொரு முறையாக நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய பணிக்கென்று நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்.
முன்னேற பணி என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் நம்மை அழைத்ததே அவருடைய பணியை நிறைவேற்றுவதற்காக. 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லு. கிறிஸ்துவின் அன்பு, அவர் மேலே நான் வைத்திருக்கிற அன்பு என்ன பண்ணுது? உட்கார விட மாட்டேன், என்னை நெருக்கி ஏவிக்கொண்டே இருக்கிறது. அவருக்காக எதை செய்யணும் சொல்லு. சில ஊழியக்காரங்களை பார்க்கும்போது சிலத்தில் கஷ்டமாக இருக்குது. அது தானாக வர வேண்டும். மிஷன் சொல்கிறதுக்காக செய்கிறதில்ல, சபை சொல்லுகிறதுக்காக செய்கிறதில்ல. ஆனால் என் வாழ்க்கையில் நான் ஆண்டுக்காக என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் என்ன பண்ணிகிட்டே கொண்டே இருப்பேன், செய்து கொண்டே இருப்பேன். என்னை யாரும் ஏவ வேண்டியதில்லை, என்னை புஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, தொந்தரவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் அவருடைய கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அங்கே 13வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும்போது அவர் அடிக்கப்படுகிறார். பயங்கரமாக அடியெல்லாம் வாங்கிட்டு 14வது அதிகாரம் லீஸ்திரா தெர்பையிலெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தை தொடர்றாங்க. சரி, அங்கே பார்க்கும்போது அவரை தூக்கி அடித்து செத்து போயிட்டாருன்னு சொல்லி இழுத்து கொண்டு வந்து போட்டுறாங்க. இக்கோனியாவிலிருந்து சிலர் அங்கே அதை செய்கிறாங்க. சரி, 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம வாசிக்கிறோம். அதான் அவங்க பலியிட வர்றாங்க. 19 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 14:19 பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லறிந்து அவர் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போய் இந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அடித்து செத்து போனான்னு நினைக்கிற அளவுக்கு அடிபட்டு தூக்கி போட்டுட்டாங்க. வெளியில் கொண்டு போய், அதாவது சவங்கள், அதாவது டெட் பாடிஸ் இருக்கிற இடத்துல அவனை கொண்டு போய் தூக்கி போட்டாங்க. ஆனால் அவர் எழுந்து வருகிறார். எழுந்து அடுத்த நாளே சுவிசேஷ பணி செய்து கொண்டே இருக்கிறார். அதை நம்ம வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் பாருங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அதாவது நான் அதிகமாக அன்பு கூறுகிறேன், ஆனால் ரிட்டர்னும் ரொம்ப குறைவாக தான் அன்பு வருது. ஆனால் அப்படி இருந்தாலும் அவர் சொல்றாரு, மிகுந்த சந்தோஷமாய் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நான் ரொம்ப தான் அன்பு கூறுகிறேன், நான் அதை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க, ஆனாலும் நான் அதை செய்வேன். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இதுக்குள்ளேயே செய்யணும், என்னை புரிஞ்சிக்கிறவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, தேவன் அதற்காக தான் நம்மை அழைத்துக்கிறார். அப்போ எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால நான் ஊழியத்தை செய்யலை, எனக்கு நல்ல சம்பளம் கொடுக்கறதுக்காக நான் ஊழியம் செய்யலை, அதில் ஜனங்கள்லாம் என்னை ரொம்ப நேசிக்கிறதுனால நான் ஊழியம் செய்யவில்லை. எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுகிறது, நெருக்கி ஏவிக்கொண்டே போகிறது. அதை தான் அங்கே போல் சொல்கிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், கலாத்தியர் 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, அது தொடர்ச்சியான முயற்சி, ஒரு நாள் எடுக்கிற முயற்சி இல்லை, மறுபடியும் சொல்கிறான் அந்த இடத்துல. உங்களை பெற்றெடுத்தேன் ஒன்று, கிறிஸ்து பொழுது உங்களுக்குள்ளே உருவாகிறதுக்காக நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஆதியில் பட்ட வேதனையை நான் படுகிறேன், மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இப்போ தொடர்ச்சியான அந்த முயற்சியை பார்க்கிறோம், விட்டு விடுகிற ஒரு முயற்சி அல்ல. காரணம் என்ன சொன்னால், கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அன்பு. சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க நான் எடுத்துக்கொண்ட ஒரு பகுதி ஆதியாகமம், யாத்திராகமம் 32வது அதிகாரம். அங்கே தான் நம்ம போக போகிறோம். மோசேயினுடைய ஊழியம், அவருடைய ஊழியத்தை பற்றி வாசிக்கும் போது யாத்ரா 32வது அதிகாரம் வச்சுக்கலாம். மோசேயினுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை நம்ம கவனிப்போமானால், அவனுக்கு ஜனங்கள் மேலே அன்பு இருந்ததான்னு சொன்னால் அன்பு இருந்தது.
அதை யாத்திராகமத்தில் நம்ம எபிரேயரில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அவன் எதை காட்டிலும் எதை விரும்பினானாம்? 11ஆவது அதிகாரம், எபிரேயர் 11ஆவது அதிகாரம் 24, 25 வாசிக்கலாம். சரியா? எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. யாரோட துன்பம் அனுபவிக்கிறது? தேவனுடைய ஜனத்தை நேசித்தான், எபிரேய மக்களை நேசித்தான், தன் இனத்தாரை நேசிக்கிறான். ஏன்னா அவங்க அடிமைகளாக இருக்கிறாங்க, அடி வாங்கிட்டு இருக்காங்க. அந்த வெறியில தான் ஈத்தியன் என்ன பண்ணிட்டான்? கொன்று போட்டான், ஓடி போய்விட்டான். அப்ப ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஜனத்தின் மேல் இருந்த அன்பு, வேற எதுவுமே கிடையாது. வேற வழி இல்லாதனால ஊழியத்துக்கு வந்தேன்னா இல்லை, அது கிடையவே கிடையாது. அப்படி யாரும் வரவே முடியாது. ஆண்டுடைய அழைப்பு என்று சொல்லி உண்டு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜனத்தின் மேலே அன்பு இல்லைன்னு சொன்னால் நான் ஊழியமே செய்ய முடியாது. ஆரம்பமே மோசேயுடைய வாழ்க்கையின் ஆரம்பமே அதை நம்ம பார்க்கணும். அதை தேவன் அங்கே குறிப்பிட்டு வச்சிருக்கிறார். எபிரேயரில் சொல்லும்போது தேவனுடைய ஜனங்களோட துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எய்த்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதை தெரிந்து கொள்ள அதுக்கு அடிப்படை காரணம் ஜனங்கள் மேலே அவனுக்கு ஒரு அன்பு இருந்தது. சிலதான் முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய இடத்துல ஆண்டுடைய ஊழியத்தை நம்மளால் செய்ய முடியாத காரணம்னா, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை நிறையா இருக்குது, என் வேலையை என்னால் முடிக்க முடியல, என்னை நான் நேசிக்கிறேன் அதிகமாக, அதனால் எனக்குரியதையே நான் செய்து கொண்டே இருக்கேன். ஜோமனை கூட நேரம் இல்லை, ஒரு முயற்சி எடுக்க முடியல, என் பணத்தை என்னால் கொடுக்க முடியல, எதையுமே செய்ய முடியாத காரணம்னு சொன்னால் எனக்கு யார் மேலே அன்பு இல்லைன்னா ஜனத்தின் மீது அன்பு இல்லை. அடிப்படை என்னென்னா தேவன் மேலே எனக்கு அன்பு. தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், கடவுள் என்ன ஆசீர்வதிக்கணும். அவர் ஆசீர்வதிச்சார்னா நான் இருப்பேன், ஆசீர்வதிக்கலாம் நான் இன்னொரு வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ அது அடிப்படையே பிரச்சனை இருக்குது. சரியா? அதாவது இன்னைக்கு கிறிஸ்தவ ஏசாமிட்டாவும் உனக்கு எல்லாம் தருவார், அவர் எல்லாத்தையும் தந்துட்டார் ஏற்கனவே. ஸோ அந்த அன்பை ஒரு மனுஷன் புரிந்து கொண்டு தன்னை முழுமையாக தருவது தான் என்ன அதான் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாசுவார். சிலுவைன்னா அவர் கொடுக்குற வாழ்க்கையை நீ எடுத்துக்கோ, அவர் அழைக்கிற அழைப்பில் என் ஓடு. அவர் இனிமேல் எதுவும் தருவார்லாம் கிடையாது, நமக்கு பலன் எங்கன்னா. ஆனால் ஆண்டர் அந்த 70 பேரை அனுப்பிட்டு அவங்க திரும்பி வந்தப்போ ஆண்டர் கேட்குறாரு, 2 பேரை அனுப்புகிறார். திரும்பி வந்து எதாவது உங்களுக்கு குறைவாக இருந்துச்சான்னு கேட்குறேன். நீங்கள் எதை எடுத்துகிட்டு போனான்னு சொல்லிட்டார். சரி, வேலையாள் கூலிக்கு பாத்திரமானா இருக்கிறான்னு சொல்லிட்டார். ஆனால் திரும்பி வந்தப்போ கேட்குறாரு, எதாவது குறைவாக இருந்துச்சான்னு கேட்குறாரு. அவங்க சொல்ல ஒன்றும் குறைவாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். என்ன ஆண்டு பட்டினியாக போட்டுருவாரா? என் தேவையை சந்திப்பாரா? சந்திக்க மாட்டாரா? அவர் எல்லாமே செஞ்சுடுவார். ஆனால் அதன் அடிப்படையில் நான் போகலை. நான் போகிறது கிறிஸ்துவை நேசிக்கிறதுனால, என் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். அவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்ததுனால, என் ஜீவனை அவர் மீட்டு கொண்டதுனால, எனக்கு அவர் செய்த நன்மையினாலே நான் அதை அவருக்காக செய்கிறேன். வேற எந்த காரியமும் இல்லை. அவரை நான் நேசிக்கிறதுனால, அவர் சாயலில் படைக்கப்பட்ட மனுஷனை நான் என்ன பண்ணுகிறேன்? நேசிக்கிறேன். அந்த ஒரு காரியம்தான் என்னை பள்ளிக்கொண்டே போகிறேன். நான் போகிற நான் யாரிடத்திலே போகிறேனோ அந்த மக்களை என்னால் நேசிக்க முடியலன்னு சொன்னால் நான் அந்த ஊழியத்தை செய்யவே முடியாது. அது ரொம்ப பரிதாபமான ஒரு காரியமாக போய்விடும். சரி, யாத்திரா 32வது அதிகாரம் வந்துடலாம். யாத்திராகமும் 32வது அதிகாரம். மோசேக்கும் ஆண்டவருக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு, அது நன்றாக தெரியும். சிநேகிதனோடு கூட பேசுகிறது போல ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறான். 40 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் செலவழித்து விட்டு அந்த கற்பலையை வாங்கி கொண்டு ஆண்டவருடைய அழகான வார்த்தைகளை எல்லாம் கேட்டுட்டு கீழே இறங்குகிற நேரத்தில் தான் ஆண்டவர் ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு செய்தியை சொல்லுகிறார். சரியா? வாசிக்கலாம். 32வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டான்னு சொல்றார்.
அவனுக்கு தெரியும் அவன் ஜனங்கள்னு சொன்னால் கோச்சிக்கிற மாட்டான். ஆனால் யார் ஜனம் அது? இது யாத்திரா 3வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. யாத்திரா 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா. என் ஜனம், இங்கே மட்டும் கட்சி மாறிடுச்சு. ஆண்டு சொல்றாரு உன் ஜனம். என் மோசே அது சொந்தம் கொண்டாடுவான் என்பது அவருக்கு தெரியும். ஏன்னா ஆண்டு கோபம் வந்துருச்சு அந்த இடத்துல. ஆண்டால் இந்த ஜனங்களை தன் ஜனம் கூட சொல்ல முடியல. இப்போ யாராவது ஒருத்தர் சொந்தம் கொண்டாடி ஆகணும். அந்த சொந்தம் கொண்டாடுதலை யார்கிட்ட கொடுக்குறாருன்னா ஆண்டு மோசேட்ட இருக்கு. ஆண்டுக்கு தெரியும் சொந்தம் கொண்டாடுவான்னு சொல்லி. அதனால சொல்லுகிறா உன் ஜனம், உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். 8ஆம் வசனம். அவளுக்கு நான் விதித்த அடிகளை அவள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்று அவங்க என்ன செஞ்சாங்கன்றது ஆண்டு 8ஆம் வசனம் சொல்லிட்டார். பின்னும் கர்த்தர் 9ஆம் வசனம் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அவங்க ஜனங்களை பற்றி ஆண்டு ரிப்போர்ட் கொடுக்க, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஏதோ இந்த ஒரு தடவை தப்பு செய்யலை, அவங்க சீக்கிரமாக வழிவு போகிறாங்க. இவங்க வணங்கா கழுத்தில் ஜனம். என்ன வனாந்தரம் முழுசும் அவர் பார்த்துருக்காரு இல்லையா, நிறைய பார்த்துருக்காரு. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று. ஆண்டுடைய கோபத்தை மோசே பார்த்துட்டான். யார் மேலே கோபம் இருக்கு? ஜனங்கள் மேலே கோபம். தேவன் என்ன எதிர்பார்க்கிறான்னா, மோசே யாருக்காக பேசணும்? அந்த ஜனத்தை தன் ஜனமாக எடுத்துக்கொண்டு அவளுக்காய் பரிந்து பேச வேண்டும். இப்போ மோசே மட்டும் சுயநலக்காரனாக இருப்பானால் இன்னைக்கு ஒரு கோடி வாங்கிட்டு 5 கோடி வாங்கிட்டு கட்சி மாறுற மாதிரி கேவலம். இவங்களுக்கு அன்புன்ற அந்த அடிப்படையே கிடையாதுங்க. அவனுக்கு காசு மட்டும்தான். இன்னைக்கு அந்த 1700 சொச்சம் வாங்கின அந்த பொண்ணு பேர் என்ன, அனிதா, தூக்கப்பட்டு செத்து வச்சு சொல்லிட்டாங்க. மெடிக்கல் காலேஜ் கிடைக்காதனால. அவங்க அப்பா மூட தூக்குறவர். அதோடைய கற்பனை இது வேணும். அந்த பிள்ளை உயிருக்கு யார் பொறுப்பு? சரியா? எதை பற்றியும் உங்களுக்கெல்லாம் கடை கிடையாது. அரசியல்வாதிகளுக்கு சொந்த தாய் இருந்தாலும் அவன் காசு வாங்கிட்டு தான் எல்லாம் செய்வான். அந்த மாதிரி பரிதாபமான ஜனங்க. மோசேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை விட்டுரு, நான் அவங்களை அழிக்க போகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். மோசே ஒன்றுமே சொல்ல, அமைதியாக இருந்துட்டான். ஆனால் அவருடைய கோபத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த இடத்துல அதை பற்றியே பேசலை, ஜாதியாக்குறதை பற்றியோ அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே பேசலை. 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதான் மோசே தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறவனாக இருக்கிறான். முதல்ல ஸ்டெப் எடுக்கிறதே அவன் அதான் இருக்கிறான். அவருடைய கோபத்தை அவன் ஆற்றுகிறான். அதாவது 14ஆம் வசனத்தை பாருங்களேன். அப்பொழுது கர்த்தர் தன் ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டான். ஸோ அவன் அவருடைய கோபத்தை தணிப்பதற்காக சிலுவை தேவனுடைய கோபத்தை தணிக்கும் ஒரு செயல். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பலியை செலுத்தி தேவனுடைய கோபத்தை தணிக்கிறது. தேவன் கோபமாக இருக்கிறார் பாவத்தின் நிமித்தம். ஸோ அவருடைய கோபத்தை தணிக்கும் செயல் இங்கே அதான் செய்யப்படும். 11ஆம் வசனம். மோசே தன் தேவனாய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? அப்போ கோபத்தை பற்றி தான். உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? சரி, நான் இதை படிச்சுட்டு இருந்தப்ப இன்னொரு காரியம் யோசனை. யோவான் 10வது அதிகாரத்தில் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஓடி போய் விடுவான். தன்னை பாதுகாக்கிறது அவனுடைய நோக்கம். ஆடுகளை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. ஆனால் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறவனாக. அப்போ அந்த இடத்துல ஒரு மேய்ப்பனாக இருப்பானால் எந்த காரணத்தை கொண்டும் தன் மந்தையை அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். தேவன் கோபம் அதை பற்றி எரிகிறது அவருடைய கோபம்.
அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, திறப்பிலே நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருத்தனையுமே இல்லை. அதான் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மனுஷன் வந்து நிற்கணும். தயவுசெய்து இவங்களை விட்டுருங்க அப்படி சொல்லணும். அப்படி ஒரு ஆள் அவருக்கு தேவைன்னு சொல்கிறார். அப்படி ஒரு ஆள் பரிந்து பேசும் ஆள் இல்லை என்று சொன்னால் தேவ கோபம் மனுஷன் என்ன பண்ணிடும்? பட்சித்து விடும். சரி, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணுகிறார்? நமக்காக மட்டும் இல்லை, உலகத்துக்காக என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அப்ப தேவனுக்கும் நமக்கும் இடையில அவர் நிற்கிறார், மகா பிரதான ஆசாரியன். எபிரேயர் சொல்லும் பொழுது நம்மை குறித்து பரிதபிக்க கூடாத மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் நம்மை குறித்து பிரதிபிக்கக்கூடியவர், நம்மை போல பாடுபட்டவர், சோதிக்கப்பட்டவர். அப்ப அதே பணியை தான் தேவன் இன்றைக்கு பணிக்காக நம்மை அழைக்கிறார். ஒரு மாதம் தேவன் சமூகத்தில் ஜெபம் பண்ணினோமே, அது என்ன அப்படின்னு சொன்னால், தேவனிடத்தில் என்ன பண்ணுகிறோம்? பரிந்து பேசுகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை மன்னிங்க, அவங்க செய்கிற காரியங்களை மன்னிங்க. ஏன்னு சொன்னால், மழை வேணும்னோடனே குரங்குக்கும் நாய்க்கும் கல்யாணம் கட்டி வைக்கிறது, கழுதைக்கும் மனுஷனுக்கும் கல்யாணம் கட்டி வைக்கிறது. அதான் தேவனை வந்து ஏளனம் பண்ணுறது மாதிரி இருக்குது, கேவலப்படுத்துறது போல இருக்கிறது. இப்போ தெய்வம் யாருன்ற அறிவே அவங்களுக்கு இல்லை. எவ்வளோ அசுத்தமான ஒரு காரியத்தை செஞ்சு மழை வரும்னு எதிர்பார்க்குறாங்க. எனக்கு தெரியும், இங்கேயும் அதே மாதிரி உண்டுன்னு நினைக்கிறேன். அதாவது கொட்டடிச்சுட்டே மலை மேலே போவாங்க ஹோ மக்கள். அங்கே போய் எவ்வளவு கெட்ட வார்த்தை பேச முடியுமோ அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவாங்க மழை வருது. அது வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. அதாவது ஜனம் வந்து ஒரே ஒரு ஆளால் தான் கெட்டுச்சு. யாரால? பிசாசால கெட்டுச்சு. இப்போ எவ்வளோ கேவலப்பாக்கிறாங்க பாருங்களேன். தெய்வத்து மழை வரணும்னா என்ன செய்யணும்? ஆண்டுகிட்ட கேட்கணும், அவ்வளோதான். மழை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி. இப்போ ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. எலியா தானே? ஆமாம். அப்போ அந்த பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கத்துறான், குதிக்கிறான், தவுறான், உடம்பை கீறிக்கிட்டான். அதுதான் பரிதாபம். இப்போ வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தேவன் நம்மிடத்தில் தேவன் யார் என்பதை அறிய வேண்டும். தேவனுடைய கோபத்தை தணிக்கும் ஒரு அற்புதமான ஒரு மெய்ப்பனாக அவன் மோசே அங்கே நிற்கிறான். அவன் சொல்கிறான், ஜனங்களை பற்றியே பேசலை. யாரை பற்றியே பேசலை. ஜனங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன அப்படி நினச்சிட்டீங்க, அப்படிலாம் ஒன்றுமே சொல்லலை. நல்லா தெரிஞ்சிருச்சு யாரு கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது தெரிஞ்ச உடனே அவன் சொல்லுகிறான், 11 வருஷத்தை மறுபடியும் வாசிக்கணும். அவன் பயன்படுத்துகிற வார்த்தைகள்லாம் பாருங்க. கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிகிறது என்ன? யாருடைய ஜனம் அது? உம்முடைய ஜனம் சொல்கிறான் அந்த இடத்துல. 12ஆம் வசனம், மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமி மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி உங்கள் ஜனத்துக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் என்று சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படி செய்ய வேண்டாம் அப்படி சொல்லுவோம். சரி, ஆண்டருக்கே ஆலோசனை சொல்லி ஆண்டவரோட ரொம்ப இரக்கமுள்ளவனை போல அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனால் அவனுடைய இருதயத்தின் அந்த அன்பை வெளிப்படுத்துறது மட்டுமில்லை, எப்படியாவது யாரை காப்பாற்றணும்? ஜனங்களை காப்பாற்றணும். இப்போ அந்த காரியத்தை அவன் செய்கிறவனாக இருக்கிற. 13ஆம் வசனம், உம்முடைய தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். யாரை சொல்றான்? ஆண்டவர் அடிக்கடி என்ன சொல்வாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின். அதில் ரொம்ப பெருமை அவருக்கு உண்டு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். யாரை கொல்ல போறீங்க? இப்போ அவங்கள நினைங்க. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னீங்க? யாக்கோபுக்கு, ஈசாக்கு என்ன சொன்னீங்க? யாக்கோபுக்கு என்ன சொன்னீங்க? அதை நினைங்க ஆண்டவரே. சரி, இப்போ இதெல்லாம் ஒரு ஜெபிக்கும் முறைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய். சரியா சொல்ற, உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்னைக்கு சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவள் கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவளுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். கெஞ்சி இருக்கான். சரியா, அந்த இடத்துல தாழ்மை இல்லாமல் இல்லை, ஆண்டவரோட பெரிய ஆள் மாதிரி நின்று பேசலை, அவன் கெஞ்சிக்கிறான். இதெல்லாம் நினச்சி பாருங்க ஆண்டவரே, ஆபிரகாம் சொன்னதை நினச்சி பாருங்க. அது சொல்லுகிறான், உம்மை கொண்டே அவளுக்கு ஆணையிட்டீரே
என்ன ஆகும் அப்படி சொல்லு. 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். கோபம் கொஞ்சம் அப்படியே தொடர்ந்துச்சு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மோசே தன்னை பற்றி இங்கே பேசவே இல்லை. அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நீங்கள் என்ன ஜாதி ஆக்குறீங்களோ ஜாதி ஆக்கலையோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இப்போ முதல்ல உங்கள் கோபம் என்ன பண்ணணும், தனியேற்றுன்னு சொல்லணும். அடுத்து என்ன செய்கிறான்றதை பார்க்கலாம். அதான் உண்மையான ஊழியக்காரனுடைய அந்த இருதயத்தை பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரான். சரியா? மோசே 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வருகிறார். யோசுவா சொல்கிறாரு, பாட்டு சத்தம் கேட்குதுன்னு சொல்ல ஆரவாரத்தை கண்டு யோசுவா மோசே 17ஆம் வசனம். யோசுவா கேட்டு மோசையை நோக்கி பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்குது என்றான். அதற்கு மோசே, அது ஜெயத்துணி சத்தமும் அல்ல, அபத்துணி சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றான். அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கட்டுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் மேல் அடியில் எரிந்து உடைத்து போட்டான். இதையே செஞ்சான்னு நினைக்கிறீங்க? ஒரு காரியத்தை யோசித்து பாருங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு தப்பு நடந்துருச்சு, ஆண்டவர் கோவப்படுகிறான்னு வைத்துக்கோங்க. பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? பரிந்து பேசுவோம். ஓகே, பரிந்து பேசுவோம். அதே நேரத்தில் பிள்ளைகளிடத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அதுதான் அங்கே சொல்கிறோம். மோசே தன் ஜனத்தினிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், மோசே ஜனங்கள்லாம் அப்படி செய்யலை, நீங்கள் என்ன ஜனங்களை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆண்டு சொல்லுகிறது 100க்கு 100 உண்மையான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவரே நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம், ஏன்னு சொன்னால் அவங்க யார்? உங்களுடைய ஜனம். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்துருக்குறீங்க, உங்கள் நாமத்திலே வாக்கு கொடுத்துருக்கீங்க, கோபம் கொள்ள வேணாம் சொல்கிறான். ஆனால் அதே மனுஷன் கீழே இறங்கி வந்தோடனே தேவனுடைய கற்பலகையை என்ன பண்ணுகிறான்? போட்டு உடைக்கிறான். காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ நேராகவே பார்த்துட்டான் ஜனங்கள் என்ன செய்கிறாள் என்பதை. அவர்கள் செய்தது பாவம் என்பதை மோசே அறிந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு நானும் எதிரானவன் என்பதை என்ன பண்ணுகிறான்? வெளிப்படுத்துகிறவனா. சரி, சில பெற்றோர் செய்கிற தப்பை என்ன சொன்னால், பிள்ளைங்க செய்கிற தப்பை மூடி மறைக்க பார்க்குறாங்க, அதை பாலிஷ் பண்ண பார்க்குறாங்க. இல்லை, தப்பு தான். ஏன்னா யாரே தப்புன்னு சொல்லியாச்சு, ஆண்டவரே தப்புன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆண்டவர் போல நானும் என்ன பண்ண, அந்த பாவத்தை குறித்து கோவப்படுகிறவனாக தான் இருந்து ஆக வேண்டும். சரியா? அதே நேரத்தில் மோசே இந்த ஜனங்களுக்கு யார்கிட்ட போய் பரிந்து பேச போகிறாங்க? தேவனிடத்தில் பேசுகிறான். நீங்கள் அழிச்சிடாதீங்கன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதே நேரத்தில் மோசே கோபப்படுகிறவனாக காணப்படுகிறான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவன் அங்கே போட்டு உடைச்சிட்டான். சரியா? அதுக்கு ஒரு காரணம் சொன்னால், இவங்க உண்மையாக நீங்கள் சொன்னபடி என்ன பண்ணிட்டாங்க? மீறிட்டாங்க ஆண்டவரே. நான் எழுதிட்டு வந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? மீறிட்டாங்க ஆண்டவரே சொல்லி அதை போட்டு உடைக்கிறவனா. அதோட விட்டானான்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம். அவள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டியை எடுத்து அக்னியில் சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு குடிக்கும்படி செய்தான். அவனுக்கு கோபம் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. கும்பிட வாட செய்கிறீங்க, குடிங்கடான்னு சொல்லி அதை கரைச்சி குடிக்க வைக்கிறான். தேவனை கோவப்படாதுன்னு சொல்லிட்டு யார் கோவப்படுறது? மோசே கோவப்படும். தப்பா ரைட்டா? ஆண்டவர் கோவப்பட்டார்னா ஜனங்கள் அழிஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கு பதில் யார் கோவப்படுறது? அனனியா சப்பீரால யோசித்து பாருங்க. ஒருவேளை புருஷன் மனைவி மேலே அல்ல மனைவி புருஷன் மேலே கோவப்பட்டு அந்த காரியத்தை தடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் என்ன நடந்திருக்கும்? அங்கே அழிவு வந்திருக்காது. ஆனால் அது செய்யலை. அவங்க குடும்பமாக சேர்ந்து தவறு செய்ததுனால தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே வந்தது. பிள்ளைகளை நானும் நீங்களும் கண்டிக்கலாம். ஏலியின் புத்திரர் எடுத்துக்கோங்க, ஏலியின் பிள்ளைகள். ஏலி பிள்ளைகளை கண்டித்திருப்பாரானா தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே வந்திருக்காரு. ஏலி கண்டிக்காதனால தேவனுடைய கோபம் பிள்ளைகள் மேலே வந்தது. அங்கே அழிவை பாருங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ மோசையினுடைய ஒரு நோக்கம் என்னன்னு சொன்னால், தன் கோபத்தை வெளிப்படுத்துவதில்லை, தேவனுடைய கோபத்தை தனிச்சிருக்கிறான். அதே நேரத்தில் மோசே கோபப்படுகிறத யார் பார்க்கிறா? தேவன் பார்க்கிறான். ஏன் சொன்னால், தன் இடத்தை எடுத்து அவன் ஜனங்களை என்ன பண்ணுகிறான்? கண்டிக்கிறவனாக இருக்கிறான். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம்.
அங்கே 2 காரியம். ஒன்று, தேவனுடைய கற்பனையை அவன் உடைக்கிறான். காரணம், ஜனங்கள் அதை உடைச்சிட்டாங்கன்றதுக்கு அடையாளமாக. அடுத்ததாக அந்த கன்றுக்குட்டியை அரைத்து தூளாக்கி தண்ணீரிலே கரைத்து குடிக்க சொல்லுகிறான். கடுமையாக நடந்து கொள்கிறான். அடுத்தவன் செய்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஆரோனை சாடுகிறான். என்ன சாடுகிறான் பாருங்களேன், வாசிக்கலாமா? 21ஆம் வசனம். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதுக்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள்? எவ்வளவு பெரிய பாதகத்தை நீ செஞ்சிட்ட. இந்த பாதகத்தை இந்த ஜனங்கள் மேல் என்ன பண்ணிட்ட? சுமத்தி விட்டாய். நீ என்ன பண்ணியிருக்கணும்னா, அவன் கீழே சொல்றான், இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், கல்லறிய பார்த்தாங்க, என்னையே கொண்டிருப்பாங்க, இவங்க மோசமான ஜனம். அது நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன போராடியாவது ஜனங்களை என்ன பண்ணும்? பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து ஆகணும், கோபப்பட்டு தான் ஆகணும். மோசையை கூட நீ ஓவரா போறன்னு சொன்னாங்க ஒரு இடத்துலலாம். நீ நான் நீதியுள்ள ஜனங்களை என்ன பண்ற, குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்க அப்படிலாம் சொல்றாங்க. யாரு? கோராகின் புத்திரர் ரொம்ப கோவப்படுறாங்க. அப்ப அது கூட பரவாயில்லை. ஏன்னு சொன்னா தேவனுடைய கோபம் வருமானால் அழிந்து போவார்கள். அப்ப தேவன் அந்த இடத்துல ரொம்ப, மோசே அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருந்து காரியங்களை செய்கிறான். ஆரோன் மேல் அப்படி கோவப்படுறான். ஏன் சொன்னா, நீ தடுத்திருக்கணும், நான் என்ன பண்ணல, தடுக்காததுனால இந்த ஜனங்கள் மேலே இந்த பெரிய பொல்லாப்பு வந்துருச்சு அப்படி சொல்கிறான். பெரும் பாதகம் வந்துருச்சு, பெரும் குற்றம் இவங்களும் வந்துருச்சு. இது யார் தடுத்திருக்கணும்? மோசே இடத்துல அங்கே நின்னது யாரு? ஆரோன் நின்று ஆர்டர் செய்யல. அவன் இன்னைக்கு மூப்பருடைய பொறுப்பு ரொம்ப பயங்கரமான பொறுப்புங்க. நான் சொல்றேன், நான் ஒரு போதகராக இருக்கிறேன். இந்த சபையில நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடக்குமானால் தேவன் யார்கிட்ட கேட்பாரு? நான் ஆரோனை போல சொல்ல முடியாது. நான் என்ன பண்றது, ஒரு பக்தர் கூட கேட்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனால் நான் சரியான மெய்ப்பன் அல்ல. ஒவ்வொரு மூப்பொருளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. மூப்பொருளுடைய பேர் என்ன? கண்காணிகள். கண்காணின்னு சொன்னா கண்காணிக்கிறவர்கள். ஒவ்வொரு விசுவாசி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, எப்படி போயிட்டு இருக்கு, சபையில் என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்ன செய்யலாம், அதை யோசித்து ஆக வேண்டும். எனக்கு தெரியாது சொல்ல முடியாது. அவங்க வழி தவறி போவார்களானா அவங்களுக்கு ஒத்தாசையா நிற்கவே முடியாது. நான் எதிர்த்து நின்று தான் ஆக வேண்டும். அதனால பிரச்சனைகள் வரதான் செய்யும். இப்போ ஆரோன் மட்டும் கன்றுக்குட்டியை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? 32வது அதிகாரம் 1 வசனத்துக்கு வரலாம். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார். எங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படி சொல்றாங்க. வழி நடத்துறதுக்கு ஆரோன் நீங்க எங்களை வழி நடத்துங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இவங்களுக்கு எது வேணுமா? தெய்வங்கள் வேண்டுமா? இப்ப மோசே அந்த ஆரோன் அந்த இடத்துல அவன் தாங்க அந்த ஆலோசனை சொல்லுகிறான். நீங்க உங்க காதுல இருக்கிறத கழுத்துல இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணு, கொண்டு வா அப்படி சொல்லி வார்த்து கொடுத்து பண்டிகையை அறிவிச்சாச்சு. இப்ப தவறு செய்தவன் யாருன்னு சொன்னா ஆரோன். அதனாலதான் மோசே ஆரோனை பயங்கரமாக சாடுகிறவனாக இருக்கிறான். பயங்கரமான அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, பெரும் பாதகத்தை சுமத்துக்கிறதுக்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள். சரியா? பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் யார் பொறுப்பு? நம்ம தான் பொறுப்பு. எனக்கு தெரியாது சொல்லவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் என்னால் செய்ய இயன்றதை எல்லாம் என்ன பண்ணி ஆகணும், செய்தாகும், தடுத்து ஆக வேண்டும். தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக. அடுத்ததாக அவன் ஆரோனை சாடுகிறவனாக காணப்படும். இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கா? ஏலிட்ட ஆண்ட சொல்கிற வார்த்தை என்ன? 21 சாமுவேல் எடுத்துக்கோங்களேன். 2வது அதிகாரம். அவர் எப்படி கண்டிக்கிறார் பாருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஆண்டவரையே அறியல அவங்க. அப்ப சின்ன வயசுலேயே ஏலி அவங்களை என்ன பண்ணல, ஆண்டுடைய வழியில நடத்தல. 2வது அதிகாரம் 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பேலியாளின் மக்களா இருந்தாங்க, கர்த்தரை அவர்கள் அறியவில்லை. 22வது வசனத்துக்கு வருவோமானால், ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரன் இஸ்ரவேலுக்குள்ள
நாளுக்குள்ளெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, முதல்ல வேலையை விட்டு வெளியே போடான்னு சொல்லியிருக்கணும். தேவனுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய இது பற்றி பார்த்தீங்கன்னா, மூப்பரில் உடனே என்ன பண்ணணும்? கூட்டணும். என் பிள்ளைங்க என் சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க, கல்லறிஞ்சு கொள்றது கூட அவங்க என்ன பண்ணணும்? ஸ்டெப் எடுக்கணும். அல்லது அவங்கள ஆசாரிய வேலையிலேருந்து அவங்கள என்ன பண்ணியிருக்கணும்? தூக்கி இருக்கணும். அதான் அவன் செய்யணும். அது செய்யலை. அவன் எப்படி பேசுகிறான்னு பாருங்களேன். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம். நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாய் இருக்கிறீர்கள். மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதியே அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானேயானால் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். 29 ஆசனத்துக்கு வந்துடலாம். 29. என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகி இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு அவைகளை அவர் கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரை மதிப்பானேன் என்று சொல்கிறார். ஆகையால் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்னென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன ஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பயங்கரமான ஒரு காரியம் சொல். அவர் இதுனா நீ கண்டிக்கல, என் இடத்துல நின்று நீ என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிச்சிடும். செய்யலை. அதுதாங்க இங்கே மோசே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செய்கிறான். ஏன்னா கடைசியாக அந்த காரியம் நம்ம பார்க்க போகிறோம். அது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன சொன்னா, ஜனங்களை மன்னித்ததற்கு காரணம் என்ன சொன்னா, மோசே செய்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரியா? முதல்ல தேவனுடைய கோபத்தை என்ன பண்ணுகிறான்? அமர்த்துகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள்கிட்ட அவங்களுக்கு முன்னாடியே அந்த பலகையை போட்டு உடைத்து விடுகிறான். அதுக்கப்புறம் ஜனங்களை அந்த இதை அரைச்சி குடிக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் ஆரோனை சாடுகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 26வது வசனம், 26வது வசனம், பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவள் எண்ணத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். இப்போ ஒரு காரியத்தை கிளியரா பிரிக்கிறான் ஜனங்களை. கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் வான்னு சொல்லி பிரிக்கிறான். அவங்க ஒரு லேவியின் கூட்டம் எல்லாம் வந்துட்டாங்க. 27, அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தையும் தன் அறையில் கட்டிக்கொண்டு பாளையம் எங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்ன. எப்ப சொன்னாரு? என்ன சொல்றான் பாருங்க. ஒவ்வொரு வாசலுக்கு போயிட்டு ஒவ்வொருவன் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவன் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவன் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். மோசே யாருக்கு விரோதமா இருக்கிறாப்ப? ஜனங்களுக்கு விரோதமா இருக்கிறான். ஜனங்கள் மேல கோவப்படுகிறான். இப்ப ஒரு கூட்டம் யார் பக்கம் சேர்ந்துட்டாங்க? மோசே பக்கம் வந்துட்டாங்க. கர்த்தருடைய பட்சத்தில் வந்துட்டாங்க. நீ உண்மையாவே கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தா நீ எதுக்கு எதிராக இருக்கணும்? பாவத்திற்கு எதிராக இருக்கணும். நீ அதை போய் நிரூபின்னு சொல்றான். அது உன் சகோதரனா இருந்தாலும் சரி, உன்னுடைய நண்பனா இருந்தாலும் சரி, உன்னுடைய அயலானா இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ண ஆகணும்? கொல்லுன்னு சொல்ற. அதேவுடைய ஒழுங்கு. கொஞ்சம் கஷ்டமான காரியம் இல்லை? இன்னைக்கு சபைக்குள்ள பாவங்கள் வரும் பொழுது என் சொந்தக்காரனாக இருந்தால் அவனுக்காக நான் கூடுவேனே, ஆனால் பயங்கரமான குற்றங்க, பயங்கரமான குற்றம். தேவனுடைய சபை கெட்டு போவதற்கு நானும் ஒரு காரணமாய். தப்பு செஞ்சது ஒரு ஆள் தான், இந்த பாவத்திலே வாழுகிறது ஒருவன். ஆனால் அவனோடு கூட நான் நிற்பேனே, ஆனால் அந்த பாவத்தை பாவம் இல்லை. இதுல என்ன இருக்கு? நம்மால நம்ம எப்படிங்க விட்டு கொடுக்கறது?
நம்ம வீட்டையே நம்ம விட்டு கொடுக்க முடியுமான்னு சொல்லி பாவத்துக்கு உடந்தையாய் நின்றா தேவன் அதை முழுமையாக வெறுக்கிறார். ஏன் இந்த லேவியின் புத்திரரை தெரிந்து கொண்டான்னு நினைக்கிறீங்க? இதுதான் காரணம். அவங்க யாருக்காக நின்னாங்க? தேவனுக்காக நின்றாங்க. தேவனுக்கு பணி செய்யவே அவங்களை அப்படியே பிரிச்சுட்டார். அப்போ இந்த இடத்துல சொல்கிறார், நீ உண்மையாகவே கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் என்ன பண்ணு, செய். 28ஆம் வசனம், லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். இதை நம்மளால் ஜீரணிக்க முடியுமா? ஆண்டவரை கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு, அழிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் மோசே என்ன பண்ணுகிறான்? அது செய்கிறான். ஏன்னா மோசைக்கு தெரியும், ஆண்டு தொட்டாருன்னா முழுக்க அழிஞ்சு போயிடும். அதனால் இவங்க யாரை இப்போ கொண்டிருப்பாங்கன்னா, அந்த அவங்க நிர்வாணமாக இருந்தாங்க. ஆக்சுவலாக விக்கிரகத்தை வணங்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் மும்முரமாக இருந்தவர்களெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? கொண்டிருப்பாங்க. அல்லது மோசைக்கு எதிராக நின்றவங்களெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? கொண்டிருப்பாங்க. சிலர் ஒதுங்கி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்றைக்குமே 3 கூட்டம் இருக்கும், சரியா? சபை என்று சொல்லும்போது எப்பயுமே ஒரு 3 கூட்டம் இருக்கும். ஒன்று போதகரோடு நிற்கிற ஒரு கூட்டம், இன்னொன்று சபைக்கு எதிராக நிற்கிற ஒரு கூட்டம். இது ரெண்டுமே மைனாரிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நியூட்ரல் அன்னைக்கு ஒதுங்கிடுவாங்க ஒரு கூட்டம். அப்பா நம்மளுக்கு இந்த எந்த வம்புமே வேண்டான்னு சொல்லிட்டு போதர் பக்கமும் நிற்க மாட்டாங்க, அவங்க பக்கமும் நிற்க மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கிடுவாங்க. சொல்லப்போனால் அது பெட்டருன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னால் ஒதுங்கிக்கோங்க. தவறோடு என்ன பண்ணிடாதீங்க, நின்றாதீங்க. ஸோ அந்த கூட்டம் தான் அந்த 3000 பேராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவங்கள கொலை செய்கிறோம். மிச்சவங்களாம் என்ன சொல்லிப்பாங்க? அப்பா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் கேட்கவும் இல்லை, இது நாங்கள் அதெல்லாம் கிடையாது, நாங்கள் என்ன பண்ணுறது, எல்லோரும் செய்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படி சொல்லியிருப்போம், ஒதுங்கிட்டாங்க. ஸோ இந்த 3000 பேர் கொலை செய்யப்படுறாங்க. 29ஆம் வசனம், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதுனால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தான். சரியா? இது மோசே அடுத்த பயங்கரமான காரியம். குடும்பம் நடத்துறதும் கஷ்டங்க, சபை நடத்துறதும் கஷ்டம். பாவத்தை பாவம் என்று சொல்ல நான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு சபையை நடத்தவே முடியாது. ரொம்ப கஷ்டமான காரியம். இல்லாட்டி அது ரொம்ப அழிஞ்சிடும். சரியா? இன்றைக்கி ஒரு கூட்டமாக வச்சுருக்கலாம், ஆனால் அதுக்கு அழிஞ்சிப்பது. அப்படி ஒரு சபை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? குடும்பமும் அதே போல தான். ஆபிரகாமை பற்றி மோசே ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், தன் பிள்ளைகளுக்கு அவன் என்ன பண்ணுவான்? கட்டளை இடுவான். இப்படி தான் நடந்தான்னு அப்படி தான் நடந்தான். வேலைக்காரன் சொல்கிறான் இல்லையா, என் மகனை மட்டும் அங்கே கூட்டி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இரு, நீ அதை மட்டும் செஞ்சிடக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சில காரியங்கள் சொல்லுங்கள். இதே போல் பிள்ளைகளுக்கும் நான் சபைக்கு நான் நாம் சொல்லிதான் ஆக வேண்டும். சரி, அடுத்ததாக அவன் செய்கிற காரியம் தான், கடைசியாக அவன் செய்கிற காரியம். மறுநாளில் 30ஆவது வசனம், மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். பாருங்களேன், ஏன்பா இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்ல. ஏலி எப்படி பேசுகிறான்? நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லா தெரியல, அப்படிலாம் இல்லை. இங்கே சொல்லுகிறான், நீங்கள் மகா பெரிய பாவம். ஆரோன்ட்டு சொல்கிறப்ப என்ன வார்த்தை பயன்படுத்துகிறான்? இந்த பெரும் பாதகத்தை இந்த மக்கள் மேலே என்ன பண்ணிட்ட? சுமத்திட்ட. மோசே எதையும் லைட்டாலாம் எடுக்கல, லேசாலாம் எடுக்கல, ரொம்ப சீரியஸாக எடுக்கிறான். ஏன்னா தேவனும் அதை ரொம்ப என்ன பண்ணுகிறான்? சீரியஸாக எடுக்கிறான். அப்போ சொல்ல, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவநித்தி செய்யக்கூடுமோ என்று நான் அறியும்படிக்கு இப்பொழுது கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன்னு சொல்லிட்டு ஏறி போகிறான். 31, அப்படியே மோசே கர்த்தரிடத்துக்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ சீரியஸாக நம்ம எடுக்கிறோம். அது என் பிள்ளையாகவே இருக்கலாம், தப்பு தான், தப்பு தான், பாவம் தான். அதை நான் ஏற்றுக்கொண்டு தான் நான் வேண்டும். சொல்றான், மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார். ஆகிலும், அங்கதான் பரிந்து பேசல ஆரம்பிக்கும். ஆகிலும் தேவரீர் அவள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும். மோசைக்கே நம்பிக்கை இல்லை. இப்போ மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும்
என்றான். அவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். அப்போ இதான் தன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை, என் ஆடு அழிஞ்சு போகக்கூடாது, அதுக்கு பதில் என்ன எடுத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்து செய்தது அதுதான். நமக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார்? தேவன் அதை எதிர்பார்க்க. அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டும். நம்முடைய ஜனத்திற்காக ஜெபம் பண்ணும் பொழுது அதான் சிலுவையை சுமக்கிற ஒரு காரியம். நமக்கு பதிலாக நான் தான் சிலுவையிலே தொங்கியிருக்க வேண்டும், நாம் தான் சிலுவையிலே தொங்கியிருக்க வேண்டும். ஆனால் அவர் அதை எடுத்துக்கொண்டு பிதாவிடத்தில் சொல்கிறார், நான் அவங்களுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன்? மரிச்சிட்டேன். அதனால் என்ன பண்ணியிருக்கேன்? அவங்கள விட்டுருங்க. தேவன் அந்த காரியத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். காரணம் தேவனுடைய அன்பு. சரி, இந்த இடத்துல அதான் சொல்கிறார், மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பெயரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன்பாக செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவளுடைய பாவத்தை அவளிடத்தில் விசாரிப்பேன் என்றார். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவளை உபாதித்தார். சரியா? அந்த இடத்துல தேவன் அவளை என்ன பண்ணல? அழிக்கல. இதனால் நடந்தது என்னன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசே செய்த அவர் காரியம், அவனுடைய பிள்ளைகள் அந்த கானான் தேசத்துக்கு போகிறான். இல்லாட்டி ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையாக இருக்கும். ஆண்டு சொல்ல மோசையை சொல்றாரு, உன்னை நான் பெரிய ஜாதியார், அது எனக்கு வேணாண்டவர். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இதே காரியத்தை தான் ரோமர் 9வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். ரோமர் 9வது அதிகாரம் முதல் வசனம். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்கு உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. என் ஜனத்துக்கு பதிலாக நான் நரகத்துக்கு போனால் நான் ஆயத்தம், தேவன் என்னை சபிப்பாரானால் நான் ஆயத்தம் என்று சொல்லி அந்த உண்மையான ஒரு மெய்ப்பினுடைய உணர்வு. என்ன வேணா எடுத்துக்கோங்க, யாரை விட்டுருங்க? மந்தையை விட்டுருங்க. அதான் நல்ல மெய்ப்பனுக்கு அடையாளம். இது எல்லாமே எதன் அடிப்படையில் வருகிறதுன்னு சொன்னால் அன்பின். நம்ம ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஆண்டுடைய மந்தையும் நேசிக்க. சபைக்குள்ளே வரும் பொழுது நான் முக்கியம் அல்ல, எது முக்கியம்? சபை முக்கியம், மந்தை முக்கியம். எவன் கெட்டு போனா என்ன? இப்போ நாட்டையே வித்துட்டாங்க, ஒவ்வொன்றா வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. உன் சந்ததி எங்கேயா வாழும்? உன் பிள்ளைங்க எங்கே வாழும்? உன் பேர பிள்ளைங்க வாழ்வான். அதை பற்றிலாம் அவனுக்கு கிடையாது. இப்போ அவனுக்கு என்ன வேணும்? காசு வேணும். எதை பற்றியும் கடவுள் இயற்கையை அழிக்கிறான், எல்லாவற்றையும் அழித்துட்டு அவனுக்கு காசு மட்டும் வேணும். இது சுயநலம். ஆனால் தேவன் யாரை தேடுகிறான்னு சொன்னால் ஆண்டவரை நேசிக்கிற மக்களை, ஆண்டோடைய மக்களை நேசிக்கிற மனிதனை அவர் தேடுகிறார். நம்ம அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவர்களாக இருந்தால்தான் தேவனுடைய பணியை நம்மளால் செய்யும். நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இந்த உணர்வு வேண்டும். நம்முடைய ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இந்த உணர்வு வேண்டும். அதற்காக எந்த பாடுகளையும் நான் சுமக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். எவ்வளோ பெரிய காரியம் அது, ஜீவனானாலும். அதனால தான் ஆண்டு சொல்கிறார், ஒருவருக்கொருவர் ஜீவனை கொடுக்க, நம்ம சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். தேவன் அதை எதிர்பார்க்கிறவராக ஜெபம் பண்ணுவோமா? தலையில் தாக்குவோமா? அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்கிறதான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். அப்படி இல்லையானால் அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அது அவருடைய அன்பு, பிதாவின் இருதயம் அது, இயேசு கிறிஸ்துவின் இருதயம் அது, மோசே போன்ற மனிதனின் இருதயம், பவுல் போன்ற மனுஷனுடைய இருதயம். அது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நான் முக்கியம் அல்ல, தேவன் முக்கியம் என்பது மட்டுமல்ல, தேவனுடைய ஜனம் முக்கியம். இந்த ஜனத்திற்காக தான் நம்மை அழைத்திருக்கிறார்.
அந்த அன்பை எனக்கு தாரும்னு சொல்லி நாம் கேட்போமானால் அந்த அன்பு தான் நம்மை உந்தி தள்ள வேண்டும். வேற எந்த காரியமுமே இல்லை. நான் கொடுப்பது அந்த அன்பின் அடிப்படையில் தான். என் நேரத்தை செலவழிப்பது அந்த அன்பின் அடிப்படையில், என் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது அந்த அன்பின் அடிப்படையில் தான். ஆண்டவரை நேசிக்கிறேன், அதுக்காக செய்வேன். உலகத்துக்கு அது விளங்கவே விளங்காது, புரிந்து கொள்ளவே முடியாது உலகத்தால். நேசிக்கிற நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய அன்புக்காக நீர் எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டு, அந்த அன்பின் உயரம், ஆழம், அகலம், நீளம் அளவிடப்பட முடியாது. அந்த அன்பை நாங்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதே அன்பை எங்களுக்குள்ளே நீர் ஊற்றி இருக்கிறீன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. தேவனுடைய அன்பு எங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அந்த அன்பை எங்களுக்கு தான். ஜனங்களை நேசிக்க எங்களுக்கு கிருபை தான். ஜனத்தை, இந்த சபையில் இருக்கிற மக்களை நேசிக்கிறது தான். எங்கள் தேசத்திலே வாழுகிற மக்களை நேசிக்கிறது தான். எங்கள் இனத்தாரை நாங்கள் நேசிக்க கிருபை தான். ஆண்டவரே, அந்த அன்பு எங்களை உந்தி தள்ளணும். இந்த அன்பின் அடிப்படையில் நாங்கள் பணி செய்ய கிருபை தான். அன்பின் அடிப்படையில் நாங்கள் இந்த பூமியிலே வாழ கிருபை தான். அதை புரிந்து கொள்ள கிருபை தான். ஆசீர்வதியும். இந்த வார்த்தையில் தொடர்ந்து எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எல்லாவற்றையும் கருத்தர விட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.